அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கல்யாணமான ஆண் பெண் தம்பதியர்கள் கல்யாணத்துக்கு முன்பு அவர்கள் பழகிய விதமும் அவர்களுடைய காதலும் அதிகமாக இருக்கும். கல்யாணத்திற்கு முன்னதாக அவர்களிடம் இருந்த அந்த அந்யோன்யமும் பழக்க வழக்கங்களும் மிக அன்புடனும் பாசத்துடனும் அந்த ஆண் பெண்ணிடம் இருந்திருப்பார். ஆனால் கல்யாணம் முடித்த பிறகு அவர் நாட்கள் செல்ல செல்ல அவருடைய செயல்பாடுகள் மாறிவிடுகின்றது. எதற்குனா, அதாவது ஒரு ஆணுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அவர் வெளியே சென்று சம்பாதிக்க வேண்டும். சம்பாதித்து அந்த பணத்தை மனைவிக்கு கொடுக்க வேண்டும். அதன் காரணமாக அவருடைய நேரம் செலவிடுவதற்கான அந்த நேரம் அவருக்கு அதிகமாக கிடைப்பதில்லை. ஆனால் கல்யாணம் முடிப்பதற்கு முன்னதாக அவருக்கு நேரம் அதிகமாக இருக்கின்றது. பழகுவதற்கான நேரமும், காதலிப்பதற்கான நேரமும், அல்லது அன்பளிப்புகளை தருவதற்கான நேரமும், பேசுவதற்கான நேரமும் அவருக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆனால் கல்யாணம் முடித்த பிறகு அவருக்கு பொறுப்புகள் அதிகமாக விடுகின்றதன் காரணமாக அவர் அந்த பெண்ணிடம், மனைவியிடம் அவர் பேசுவதற்கான நேரமும் குறைந்து விடுகின்றது. பழகுவதற்கான நேரமும் குறைந்து விடுகின்றது. இதனை பெண்கள் புரிந்து கொள்வதில்லை. அதாவது தன்னுடைய கணவர் தன் மீது அன்பை அதிகமாக காட்டாமல் இருக்கின்றார் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அது அப்படி இல்லை. ஆனால் அவர் வேறு விதமாக காட்டுகின்றார். அதாவது வீட்டில் ஏதாவது செய்து, அதாவது வீட்டில் இருக்கின்ற பொருட்களை அல்லது வீட்டை சுத்தம் செய்வது, அல்லது பிள்ளைகளுக்கு எதையாவது வாங்கி கொடுப்பது என்று அதன் மூலமாக அவர் செய்கின்றார். ஆனால் மனைவிமார்கள் புரிந்து கொள்வதில்லை. இதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடன் உட்கார்ந்து பேச வேண்டும். அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்று அவர்கள் பேசி புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் புரிந்து நடப்பது அவருடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதாக இருக்கின்றது. எனவே நாம் ஒருவருக்கொருவர் புரிந்து நடப்பதற்காக முயற்சி செய்வோம். நன்றி.